ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸும் அது இல்லாமல் நம்ம கரும்புள்ளி கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நம்ம ஸ்கின்க்கு நல்லா அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இது. அது எப்படி செய்கிறது, என்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான ரெமெடி ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். இதை நல்லா கழுவிட்டு கிரேட்டர் இந்த தேங்காய் சுருண்டு இல்லைங்களா, அதை நல்லா சீவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வைக்கணும். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். அடுத்து அலோவேரா ஜெல்லு. உங்கள்கிட்ட ரெடிமேடு இல்லைன்னா வீட்டில் இருக்க கத்தாழை இருந்தால் கூட நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் சேர்க்காத வேறு வெள்ளை கலர் எடுத்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது நல்லா க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரும். அடுத்து விட்டாமின் இ கேப்சூலு. இதில் ஒரு 2 கேப்சூல் எடுத்துக்கலாம். இது சேர்த்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ் கூட அவ்வளோ நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்க தான் போடணுமோன்னு இல்லை, ரிங்கிள்ஸ் இல்லாதவங்க கூட இதை அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்லா பெனிஃபிட் கொடுக்குது. நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட்டோ அந்த கரும்புள்ளி இருக்கிற மார்க்கும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி கிரேட்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருக்கிற இடத்துல நல்லா இது சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ இது நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்னதில் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நல்ல ஜூஸும் கிடைக்கும். இது மாதிரி தட்டி எடுத்துக்கணும்னா அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா கிளியராக வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுடணும். போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, இப்போ எந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு கிழங்குக்கு அந்த கிழங்கு அப்படியே இதாக ஒரு மாதிரி ஒரு பவுலில் ஒரு பாதி டம்ளர் கூட வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பண்ணிக்கணும்னா அதில் இருக்கிறது அந்த இதெல்லாம் இதில் எரிங்கிடும். இப்போ இந்த மாதிரி இது பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த தண்ணி மட்டும் தான் தேவை. ஏன்னா இந்த மாதிரி க்ரீம் பண்ணணுன்னா நல்லா ஒரு முழு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு 2 வேணும்னா கூட உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து அப்போ தான் க்ரீமும் நல்லா வரும். ஏன்னா கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸு பாதி அளவுக்கு யூஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணோம்னா அது நம்ம முகத்துக்கு அவ்வளோ இதுவாக ரிசல்ட்டு கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி இதில் இருக்க இந்த இதெல்லாம் எடுத்துடணும். இப்போ இது அடுத்த ஒரு பவுல் எடுத்து இந்த வடிகட்டி வச்சுட்டு இதை நல்லா இப்படி கலக்கிக்கின்னு இதில் இப்படி ஊற்றிக்கணும்.
திரும்பி இதில் ஊற்றி ஆன பிறகு திரும்பி நம்ம அதே ஒரு பவுலில் பாருங்கள், இதே பவுலில் திரும்பியும் இதில் இருக்குது அந்த கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீனாக இறங்கிடும். இப்போ இது தேவையில்லை. இதை எடுத்து திரும்பி இதே பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி ஊற்றி வச்சுக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் விட்டுணும். 10 நிமிஷம் விட்டு நம்ம பார்த்தோம்னா அது கீழே வந்து அவ்வளோ நல்லா வெள்ளை அப்படியே இருக்கும். அந்த மேலாக இந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த வெள்ளை வச்சு தான் நம்ம ஒரு க்ரீமு, நைட் க்ரீமு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது மேலாக இந்த தண்ணி மட்டும் ஆட்டாமல் அப்படியே எடுக்கணும். ஏன்னா அதில் ஃபுல் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தால் அது தேவையான அளவு தான், கொஞ்சோண்டு தான் அந்த ஒயிட் வரும். பாருங்கள், இந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு. இது மாதிரி கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாத மெதுவாக அந்த தண்ணி எடுத்துடணும். ஏன்னா கொஞ்சமாக தான் வரும். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நெருடி வச்சுட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஒரு 2 உருளைக்கிழங்குல 3 உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இதில் எப்படி இந்த மாதிரி எடுத்து ஒரு 5-6 உருளைக்கிழங்கு எடுத்து எப்படி இதில் பவுட்ரு இந்த மாதிரி இந்த ஒயிட் எடுத்து எப்படி காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது கெச்சிருக்கிற இந்த ஒயிட்டு தான். இதில் வந்து ஒரு 2 கேப்சூலு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 கேப்சூலு இதில் நல்லா 2 இல்லை 3 கேப்சூல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது 2 போதும். நான் 2 கேப்சூல் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கும் பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு அந்த ஒயிட் இருந்தால் அது அப்படியே கெட்டியாக பிடிக்கும். இப்போ இதில் அடுத்து தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சர், ஏன்னா அளவுக்கு மீறி அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் போட்டு இது நல்லா ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரும்போது நம்ம ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கின பிறகு ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணி வந்து மறுபடியும் மேலாக எடுத்துகிட்டு அதில் உள்ளே இருக்கிறது அந்த இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், இந்த வெள்ளை மறுபடியும் இது நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு திரும்பி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கணும்னா நல்லா ஒரு க்ரீம் அளவுக்கு ரெடி ஆகிடும். இது தாங்க 1 டீஸ்பூன், 1 உருளைக்கிழங்கு ஃபுல்லு 1 டீஸ்பூனு. அது ரொம்ப கெட்டியாக வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் கூட அலோவேரா சேர்த்துக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இது நைட்டில் உங்களுக்கு லோஷன் மாதிரி உங்கள் மவுத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு ட்ராப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கிற மார்க்கே நல்லா மறைஞ்சிடும். நல்லா ஒரு கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது ஒரு பாக்ஸில் இல்லை பாட்டிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு 1 வீக்குக்கு தான் வரும். 1 வீக் அப்புறமா நான் மறுபடியும் ரெடி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டோம்னா
அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மீடியம் சைஸ் சின்னதில் அதில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கே உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த கருப்பு மார்க்கு அங்கெல்லாம் ஒரு ட்ராப் வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்கலாம். கொஞ்ச நேரம் பார்த்தா அதுவே அப்படியே காஞ்ச மாதிரி ட்ரை ஆகிடும். காலையில் எழுந்துச்சி உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.